கண்மணி அன்பும் வந்து அந்த ஆள் இல்லாத அந்த தீவுல மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ கண்மணிக்கு ரொம்ப பசிக்குதுன்னோனே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அன்பு என்ன பண்றாரு தவிக்கிறாரு. அடுத்து வந்து அங்க இருக்க தேங்காவெல்லாம் எடுத்துட்டு வந்து கண்மணிக்கு வந்து உடைச்சு குடுக்குறாரு. அடுத்து இளநீர் குடுத்துட்டு கண்மணிக்கு வந்து என்ன பண்றாரு, வேற ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் குடுக்குறாரு. அங்க வந்து ரொம்ப கண்மணி வந்து அப்படியே சோர்வா இருக்காங்க. அடுத்து வந்து அவரோட மடியில படுக்க வச்சு தூங்க வச்சுர்றாரு. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா அங்க வந்து பொழுத கழிக்கிறாங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா வந்து இங்க இருட்ட ஆரம்பிச்சிடுது. அதனால வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. நம்ம வந்து அன்போட அம்மா இன்னமும் பொழுது போயிடுச்சு. இன்னமும் அன்பு வீட்டுக்கு வரல. கண்டிப்பா அன்புக்கு ஏதோ ஆயிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவன் இவ்வளோ நேரம் ஃபோன் வந்து எனக்கு பேசாம இருக்கவே மாட்டான். எங்க இருந்தாலும் என்னை பத்தி வந்து நினைப்பான். கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்ணுவான். அது மட்டும் கிடையாது, கண்மணி பொறுப்பில்லாத பொண்ணு கிடையாது. அவளும் ஃபோன் பண்ணுவா. அப்போ கண்டிப்பா இவங்க 2 பேரும் எங்கேயோ தான் மாட்டியிருக்காங்க. ஏதோ பிரச்சனை இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அன்போட அம்மா. எல்லாருமே வந்து அன்போட அம்மாவ வந்து அவங்க பாட்டி, அப்புறம் அவங்க அப்பா வந்து அன்போட அப்பா எல்லாருமே திட்டுறாங்க. "நீ உன்னால தான் நீ கேட்டுருக்கணும். எங்கே போகிறாங்க, எங்கே வராங்கன்னு சொல்லி நான் கேட்டேன், சொல்லலை" அப்படின்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. "எல்லாம் உன்னால தான், உன்னால தான்" எப்பவும் போல அவங்கள ரொம்ப ஓவரா பேசுகிறாங்க. உடனே வந்து கார்த்திக் வந்து, "இங்கே பாருங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. நானும் தான் அப்போ இருந்தேன். அன்பு அண்ணன் தான் வந்து கண்மணி அன்னைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கேட்டால் வந்து பாட்டிக்கும் வந்து அவங்க உங்களுக்கும் வயிறாகிறது தாங்கவே முடியல. சர்ப்ரைஸ் கொடுக்க அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. எப்படியாவது அவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, அன்போட அப்பா என்ன பண்ணுறாரு, போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து யாருக்கும் தெரியாமல் தேட சொல்லி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அவங்க நம்பர்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க. இந்த அன்புக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. இவ்வளோ நேரம் ஆகி ஒரு ஃபோன் பண்ணாமல் இருப்பா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேணாம், என்ன ஆயிடுச்சுன்னு இதாக சொல்லணும்ல, அவளுக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை. வரட்டும், அவங்க 2 பேருக்கு நான் வச்சுக்கிறேன். முதல்ல அந்த கண்மணியை கண்டிப்பாக நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்பவும் போல் பாட்டி வந்து கண்மணியை குறை சொல்லிட்டு போகிறாங்க. இது என்ன கேட்டு என்ன பண்ண திரும்ப தவிக்கிறாங்க அன்போட அம்மா. அடுத்து வந்து இங்கே கண்மணி அன்பு வந்து அப்படியே வந்து தூங்கி போகிறாங்க. அப்போ ரொம்ப இருட்ட ஆரம்பிக்குது. ரொம்ப பயந்து போயிடறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, காட்டு விலங்குகள் சத்தம் மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு அழகாக தங்கறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணுறாரு. அந்த வந்து அழகாக வந்து அந்த இடத்துல வந்து பண்ணி கொடுக்குறாரு. அப்போ வந்து நிம்மதியாக வந்து தூங்க போகிறாங்க. அப்போ பார்த்தா திடீர்னு காட்டு விலங்கு சத்தம் வந்துடுச்சு. அப்போ கண்மணி வந்து அன்பு டைட்டாக இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கண்மணி கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் இருக்க கட்டி பிடிச்சிக்கிறார். 2 பேரும் தன்னை மறந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஒருத்தர் அந்த ஹீட்லேயே வந்து அப்படியே வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கண்மணி வந்து நல்லா தூங்கி போகிறாங்க. கண்ணை திறந்து பார்க்குறாரு அன்பு. அப்படியே கண்மணியோட அழகில் தன்னையும் மறந்துடுறாரு. எவ்வளோ அழகாக இருக்கா, அந்த வெளிச்சத்துக்கு அதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாரு நெத்தி வடுகளையே. அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த நெத்திலேயே வந்து அப்படியே வந்து கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. திடீர்னு வந்து கண்மணி கண்ணை திறக்கிறாங்க. பயந்து போயிடுறாரு. அப்படி பின்னாடி வராரு. உன்னை பார்த்துட்டு, "அன்பு நீங்கள் என்ன" அப்படின்னு சொல்ல வந்தோடனே, உன்னிலேயே ஏதோ வந்து இருக்கிற மாதிரி இருக்குது" அப்படின்னு சொன்னோன்னே, "அன்பு எனக்கு கிஸ் பண்ண மாதிரியே இருந்தே, உண்மையிலேயே எனக்கு கிஸ் பண்ணியிருக்காரா" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியல நம்ம கண்மணிக்கு. அடுத்து வந்து கண்மணி வந்து, "அன்பு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா?" ஐயோ தெரிஞ்சு போச்சோ, கேட்குறாளோ, இப்போ எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அன்பு யோசிக்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னோடனே, உன்னை வந்து கேட்டால் கண்டிப்பாக மனசுக்கு வந்து அப்படியே வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திகைப்பார். இதை அப்படியே விட்டுடலான்னு கண்மணி யோசிக்கிறாங்க. உன்னை கண்மணி, "ஒன்றும் இல்லை அன்பு, நீங்கள் வந்து சொல்லு கண்மணி" அப்படி சொல்கிறாங்க. "கேளுடி, நீங்கள் எனக்கு கிஸ் பண்ணிங்களா, என்னை லவ் பண்ணுறீங்களான்னு கேளு கண்மணி" அப்படின்னோடனே, "ஒன்றும் இல்லை, நம்ம இங்கேருந்து எப்போ போவோம் அன்பு" அப்படின்றாங்க. "இவ்வளோதானா" அப்படின்றாரு. உடனே வந்து, "இல்லை, ரொம்ப லேட் ஆகிடுச்சுல, ரொம்ப பயமாக இருக்கு அன்பு, நம்ம சீக்கிரமாக பொழுது விடியறதுக்குள்ளேயும் நம்மளுக்கு என்ன நடக்கும்னு பயமாக இருக்குது. நான் அதான் இருக்கேன்ல கண்மணி, நான் இருக்கும்போது நீ பயப்படவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. அப்படியே கையை வந்து வந்து பிடிச்சிட்டு அப்படியே வந்து தோளில் சாய்ச்சிக்கிறாரு அன்பு. "இங்கே பாரு கண்மணி, நான் இருக்கும்போது நீ எந்த பயமும் இருக்கக்கூடாது. இந்த அன்பு இருக்க உன்னை பாதுகாக்கிறதுக்காக, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு உனக்கு தெரியும்ல" அப்படின்னோடனே, "எனக்கு தெரியும் அன்பு, இருந்தாலும் அத்தை வந்து நம்மளை தேடுவாங்க, வீட்டில் உள்ளவங்க தேடுவாங்க, பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னு நினச்சாவே பயமாக இருக்குது. இங்கே பார், அத்தை பாட்டி வீட்டில் இருக்க ஆளுங்க எல்லாத்தையும் விட்டுரு, நம்ம 2 பேர் மட்டும்தான் இங்கே இருக்கோம். இந்த டைமை நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம், சரியா? ஆனால் பயமாக இருக்கே, அதான் சொன்னேன்ல, பயமாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இங்கே வந்து என்னென்ன பண்ணோம், இந்த மாதிரி ஹோட்டலுக்கு போனால் கூட நம்மளுக்கு கிடைக்குமா, நம்மளே வந்து எல்லாமே பொண்ணுன்னா பண்ணிகிட்ருக்கோம், சூப்பராக இல்லை இந்த என்டர்டெயின்மெண்ட்" அப்படின்னோடனே, "அப்படியா சொல்கிறீங்க" அப்படின்றாங்க.